இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நானே 2-3 முகூர்த்தம் பார்த்து வச்சிருக்கேன். அதுல ஒரு நல்ல முகூர்த்தமா பார்த்து ஆதிமித்ரா கல்யாணத்தை நடத்திடலாம். அதுக்காக தான் கல்யாண மண்டபம் பார்த்துட்டு இருக்கேன். அகிலா, என்னாச்சு உனக்கு? எதுக்காக இப்படி அவசரமான முடிவெல்லாம் எடுக்கிற? ஏங்க, நான் இப்ப எடுத்திருக்கிற முடிவே லேட்டான முடிவுன்னு குற்ற உணர்ச்சியில தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா அவசர முடிவுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அகிலா, இதுல குற்ற உணர்ச்சிக்கெல்லாம் இடமே இல்ல. நாம ஒன்னும் ஆதிக்கு கல்யாண ஏற்பாடெல்லாம் செய்யாம இல்லையே. ஒண்ணுக்கு 2 தடவை ஏற்பாடு பண்ணோம், கடைசி நேரத்துல நடக்காம போச்சு. நாம என்ன பண்ண முடியும்? நமக்கும் மேற்பட்ட சக்தி ஒண்ணு இருக்கு அகிலா. என்னங்க, என்ன இப்படி பேசுறீங்க? ஒரு பொறுப்பான அப்பாவா பேசுங்க. நான் ஒரு பொறுப்பான அப்பாவா இருந்துதான் பேசுறேன். நான் உன்கிட்ட சொல்லலையே தவிர வெளியில ஜோஷியர்கிட்ட ஆதியோட ஜாதகத்தை கொடுத்து கல்யாண விஷயமா கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். அவங்க இப்ப டைம் சரியில்லை, 6 மாசம் கழிச்சு ஆதிக்கு கல்யாண யோகம் வருது, அப்ப பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இந்த விஷயத்தை ஏங்க என்கிட்ட சொல்லாம இருந்தீங்க? ஏற்கனவே ஆதி கல்யாண விஷயத்துல நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க. இதுல இன்னும் 6 மாசம் போகட்டும்னு சொன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவேன்னு தான் நான் சொல்லல அகிலா. நீ இப்ப திடீர்னு மண்டபம் பாப்பன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுதான் இப்ப சொல்ல வேண்டியதா போச்சு. இத்தனை நாள் பொறுமையா இருந்துட்ட, இன்னொரு 6 மாசம் பொறுமையா இரு அகிலா. எல்லாம் நல்லதே நடக்கும். 6 மாசத்துக்குள்ள நிலைமை மாறும். நீயும் மனசு மாறி பார்வதியை ஏத்துக்குவ. அப்ப எல்லாம் நல்லபடியா நடக்கும் அகிலா. இன்னும் 6 மாசம் வெயிட் பண்ணணும்னு நினைக்கும் போது கவலையாதாங்க இருக்கு. ஆனா ஆதிக்கு நல்லது நடக்கணும். அதுக்காக நான் காத்திருப்பேங்க. நீ மட்டும் மனசு மாறி பார்வதியை மருமகளா ஏத்துக்கிட்டா இப்பவே ஆதிய உன் முன்னாடி குடும்பஸ்தனா கொண்டு வந்து நிறுத்துவ. ஆனா நீ சம்மதிக்க மாட்டியே. அதனாலதான் நான் உன்கிட்ட இப்படி பொய் சொல்ல வேண்டியதா போச்சு. சாரி அகிலா. உங்ககிட்ட இத சொல்றதுக்கு எனக்கு தயக்கமா இருக்கு. ஆனா இந்த நேரத்துல இத பத்தி முக்கியமா உங்ககிட்ட சொல்லணும்னு எனக்கு தோணுது. என்னப்பா, எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுங்க. இந்த மனசு இருக்கே, அது நினைக்கிறத நாம வெளியில சொல்லாம கட்டுப்பாடா இருந்துடலாம். ஆனா மனசு நினைக்கிறதுக்கு நாம கட்டுப்பாடெல்லாம் போட முடியாது. நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, அது சம்பந்தமா மனசு எதையோ நினைக்க ஆரம்பிச்சிடும். அந்த சைலஜா பொண்ணு தப்பான பொண்ணா இருக்கலாம். அந்த குழந்தை சின்ன தம்பியோட குழந்தையா இல்லாம கூட இருக்கலாம். ஆனா அந்த பொண்ணுக்கும் சின்ன தம்பிக்கும் சம்பந்தம் இருந்தது உண்மைதானே? சின்ன தம்பியால அந்த பொண்ணோட வாழ்க்கை போனது தானே? எங்க அந்த சைலஜா நிலைமை உனக்கு வந்துடுமோ, அந்த பொண்ணு குழந்தையோட வந்து சின்ன தம்பி கிட்ட நியாயம் கேட்டது மாதிரி நீ பெரிய தம்பி கிட்ட நியாயம் கேட்க வேண்டிய நிலைமை வந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்கு பார்வதி. என்னப்பா பேசுறீங்க? உங்களால எப்படி இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? உங்க வார்த்தையை கேட்காம, உங்களுக்கு தெரியாம நானும் பெரியையோ பழகினத மனசுல வச்சுக்கிட்டு நீங்க எங்களை பத்தி இப்படி தப்பா நினைக்கலாமாப்பா? நானும் பெரியாவும் எங்களை சுத்தி இருக்கிற கட்டுப்பாட்டை மீறி இருக்கோம். ஆனா ஒரு நாள் கூட, ஒரு நிமிஷம் கூட எங்களுக்குள்ள இருக்கிற கட்டுப்பாட்டை மீறினதே கிடையாது. உங்க பொண்ணு மேல வச்சிருக்கிற நம்பிக்கை இவ்வளவுதானப்பா? நீங்க நினைக்கிற அளவுக்கு நானும் தப்பான பொண்ணு இல்ல, பெரியையாவும் தப்பானவர் இல்ல. நாம தான் ஏதோ தப்பா நினைச்சிட்டோமோ. ச்சே, நம்ம தப்பா பேசிட்டோம். பார்வதி இந்த வீட்டோட மூத்த மருமகன்னு தெரியாம இத்தனை நாளா போன் பண்ணி நான் பெட் காஃபி கேட்டுட்டு இருந்தேன். இப்பதான் பார்வதி யாருங்கிற உண்மை தெரிஞ்சிருச்சுல. நான் எப்படி பார்வதி கிட்ட வேலை சொல்ல முடியும்?
நானே கிச்சனுக்கு போய் காஃபி போட்டு குடிச்சுக்கிறேன். ஐஸ்வர்யாமா, நீங்க எதுக்காக இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க? நீங்க போய் ஹால்ல உட்காருங்க, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். பரவாயில்ல பார்வதி, எனக்கு தேவையானதை நானே செஞ்சுக்கிறேன். நீ வேற ஏதாவது வேலை இருந்தா பாரு. என்னம்மா நீங்க? உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கதானே நான் ஒருத்தி இங்க இருக்கேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் உட்காருங்க. நியாயமா நீ தான் போய் உட்காரணும். நான் தான் உனக்கு காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்கணும். என்னம்மா நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க இந்த வீட்டு மருமக. நான் இந்த வீட்டு மருமகனா? அப்ப நீ யார் பார்வதி? நீ இந்த வீட்டு மூத்த மருமக, நான் இளைய மருமக தான். அதனால நான் தான் உனக்கு காஃபி போட்டு கொடுக்கணும். இந்த வீட்ல உனக்கு அடுத்துதான் நான். அதனால நான் அடிக்கடி கிச்சனுக்கு வந்து ஏதாவது செய்வேன். நீ வருத்தப்படாத, சரியா? இந்தாங்கம்மா. பார்வதி, எனக்கு ஸ்வீட் பிஸ்கட் வேண்டாம், சால்ட் பிஸ்கட் கொண்டு வா. கொண்டு வரமா. பார்வதி நில்லு. உமா, இனிமே உனக்கு எது வேணும்னாலும் நீ கிச்சனுக்கு போய் கேட்டு வாங்கிட்டு வந்து உட்கார்ந்து சாப்பிட. பார்வதியும் மனுஷி தானே, எத்தனை தடவை நடக்க விடுவ? உனக்கு வேணுங்கிறத ஒரு தடவையில சொல்ல முடியாதா உனக்கு? ஐஸ்வர்யா, என்ன பார்வதிக்கு ரொம்ப தான் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்க? என்னாச்சு? உமா அவகிட்ட வேலை சொல்லக்கூடாதா? இந்த வீட்ல உமா யார் ஆண்டி? கெஸ்ட் தானே, கெஸ்ட் மாதிரியா நடந்துக்கிறா? என்னமோ இந்த வீட்ல எல்லா உரிமையும் அவளுக்கு இருக்கிற மாதிரி அவ இஷ்டத்துக்கு நடந்துக்கிறா. ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகுற வரைக்கும் பிறந்த வீட்ல இருப்பா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் புருஷன் வீட்ல இருப்பா. ஆனா இவ இந்த வீட்லயே தானே இருக்கா. காலேஜ்ல விசிட்டிங் ப்ரொஃபசர் மாதிரி அப்பப்ப போய் ரகுவை பாத்துட்டு வரா. ரகுக்கு இவ என்ன விசிட்டிங் பொண்டாட்டியா? உங்க அண்ணன் பொண்ணுக்கு நீங்க நல்ல புத்திய சொல்லி அவ புருஷன் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கணும். எதுக்கு உங்க கூடயே வச்சிருக்கீங்க? ஐஸ்வர்யா,